தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைவிடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கு. இந்த வார்த்தையானது யோபு தன் வாயினாலே அறிக்கையிட்ட வார்த்தை. விசுவாச அறிக்கையை உணர்ந்த பின்பு அதை அறிக்கையிடும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கிறதை பார்க்க முடியும். யோபனுடைய புத்தகத்தில் 42 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். அதிலே முதல் 2 அதிகாரங்கள் நாம் பார்ப்போம் யோபு பற்றி பிரச்சனை. அதற்கு பின் வரக்கூடிய மற்ற அத்தனை அதிகாரங்களும் கிட்டத்தட்ட 39 அதிகாரங்கள் யோபனுடைய புலம்பல்கள் மாற்றி மாற்றி ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கலாம். அதனால் 42ஆம் அதிகாரத்துல யோபு சொல்லுகிறார், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைவிடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. யோபனுடைய வாழ்க்கையில எப்பொழுது அதை உணர்ந்து அதை அறிக்கை செய்தார், அப்பொழுதே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தில் மாற்றங்கள் வருகிறது. தேவன்தாம் யோபுவை அற்புதமாக வேலியடைத்து பாதுகாத்து வந்தார். யோபுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து வந்தார். யோபு கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய், உத்தமனாய், சன்மார்க்கனாய், ஆண்டவர் அருவருக்கிற வழிகளை விட்டு விலகினவனாய் இருந்த இந்த யோபுனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது, தழைத்திருந்தது, செழித்திருந்தது. ஆனால் பாருங்கள், ஒரு நாள் சாத்தான் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் கேட்டார், என் தாசனாகி யோபின் மீது கண் வைத்தாயோ என்று சொல்லி கேட்டு அங்கே அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய ஒரு இழப்புகள். தன்னுடைய வாழ்க்கையில இதுவரை கண்டிராத புயல் போல வாழ்க்கையில பயங்கரமான புயல்கள் அடிக்கிறது. சூழ்நிலைகள் ஒரு விதமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே என்ன செய்வதென்று புரியாமல் புலம்புகிறார், பதற்றுகிறார். ஆண்டவர் என்னை குற்றம் கண்டுபிடிக்கிறார் என்று சொல்லி தனக்குள்ளே அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். அப்பொழுது யோபு சொன்னார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அதே நிலைமையில இருந்து சொன்னார். எந்த நிலைமையில இருந்தாலும் அதே நிலைமையில இருந்து அறிக்கையிட்டார், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர் சொன்ன மாத்திரத்திலே சூழ்நிலைகள் மாறிப்போயின. அங்கே சிநேகிதர்கள் வந்து அவனை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். தேவனை நோக்கி எங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறார். சிறையிருப்புல இருக்கிற சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் யோபினுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமை இரண்டச்சனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டது வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய நினைத்த எந்த காரியமும் சரி, அது தடைபடாது. வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்கள். தேவன் செய்ய நினைத்தது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தடைபடவில்லை. ஆபிரகாமுக்கோ வயது 100 ஆகிவிட்டது, சாராளுக்கோ வயது 90 ஆகிவிட்டது. ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆனால் ஆபிரகாமுக்கோ குழந்தைகள் இல்லை. 75 வயதிலே அழைத்தார். 75 வயதிலே அழைத்தும் 25 ஆண்டுகள் கடந்து போயின. அங்கே ஆகாரிடத்திலே இஸ்மவேல் பிறந்தான். ஆனால் இங்கே சாராளுக்கோ பிள்ளை இல்லை. 90 வயதாகிவிட்டது. வயதாய் கடந்து போய்விட்டாள். அவளுடைய வாழ்க்கையில பெண்மைக்குரிய காரியங்கள் எல்லாம் நின்று போய்விட்டது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிற சரீரம் செத்தவன் என்று சொல்லப்படுகிற சரீரம் செத்து போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் செய்ய நினைத்தது தேவன் நினைத்தார்.
இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்கட்டும், இந்த ஆபிரகாமுக்கு நான் சந்ததியை கட்டளையிடட்டும், இந்த ஆபிரகாமை நான் பெருகச் செய்யட்டும் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அழைத்தார். காலங்கள் கடந்து போனாலும் அவருடைய வாக்கு நிலை நின்றது. வயது முதிர்வு கண்டு வந்தாலும் அவருடைய வார்த்தை இருந்தது. அவர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. வயது முதிர்வு தேவ திட்டத்தை தடுத்து போட முடியவில்லை. 100 வயதானது தேவன் வாக்கு பண்ணின பெரிய ஜாதி ஆக்கக்கூடிய திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர்கள் கிழவர்களாய் மாறி போனது, கிழவியாய் மாறி போனது. தேவ திட்டத்தை தடுத்து போட முடியவில்லை. அவருடைய கர்ப்ப பிறப்பையே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, சொன்னபடி அவர் செய்தார். அவர் செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எதை சொன்னாரோ, ஆண்டவர் எதை வாக்கு பண்ணினாரோ, எந்த சூழ்நிலையும் அதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையில் அதை செய்து முடிப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். அவர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். அவருக்கு வேண்டி எல்லாம் அது வேண்டும் இது வேண்டும் என்று இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பயிர் சொல்லி அழைக்கிற தேவன். ஒருவேளை சாராளுக்கு கர்ப்பம், ஸ்திரீகளுக்குரிய எல்லா காரியம் நின்று போனாலும் அங்கே கருவை உருவாக்க வல்லவர் தேவன். அங்கே கர்ப்பத்தை தங்க செய்கிறவர் தேவன். ஈசாக்கை உருவாக்க வல்லவர் தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடை விடாது. அவர் செய்ய நினைத்தது எத்தனை வயசானாலும் சரி, நம்ம எத்தனை வருஷம் கடந்து போனாலும் சரி, எவ்வளவு மைப்பு மூப்படைந்தாலும் சரி, இதற்கு மேல வாய்ப்புல டாக்டர்கள் சொன்னாலும் சரி, அவர் செய்ய நினைத்தது, நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை அவர் செய்தே தீர்வார். நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய நினைத்தாரோ, நம்மை எப்படி பெருக செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ, அது இந்த வயது மூப்பு தடுத்து போட முடியாது. ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இரண்டாவதாக, வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆண்டவர் செய்ய நினைத்ததை ஒருவர் தடை செய்ய முடியாது என்றால், யோசேப்புடைய வாழ்க்கையில சொந்த சகோதரர்கள் அவனுக்கு கொடுத்திருந்த தரிசனத்தை, அவனுக்கு கொடுத்திருந்த சொப்பனத்தை கேள்விப்பட்டு, எப்படி இந்த சொப்பனம் நிறைவேறும், எப்படி இந்த சொப்பனம் நிறைவேறும், இவனை எப்படி இவன் நம்மை துறைத்தனம் பண்ணுவான் பார்ப்போம் என்று சொல்லி அவனை குழியிலே தூக்கி போடுகிறார்கள். அவனை எடுத்து விற்று போடுகிறார்கள். அவனோ அடிமையாய் விற்கப்பட்டு போனான். அவனுடைய தகப்பனாருக்கு சொன்னார்கள், ஒரு பொல்லாத மிருகம் அவனை பீறி போட்டது, பீறி போட்டது என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தேவ சித்தத்தின் படிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்புக்கு என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினார். சொப்பனத்திலே ஆண்டவர் பேசினதை, சொப்பனக்காரனுக்கு ஆண்டவர் காண்பித்த சொப்பனத்தை நிறைவேற்றினார். சூழ்நிலைகள் வேறு விதமாய் போய் கொண்டிருந்தது. அங்கே போன இடத்திலே, அடிமையாயிருந்த இடத்திலும் கூட அங்கே இருந்த போர்த்திவாரின் மூலமாக அங்கே இடரல்கள் வருகிறது. ஆனாலும் அதையும் அவருடைய நாமத்தினால் ஜெயிக்கிறார். அங்கே பொய் குற்றச்சாட்டு நிமித்தம் ஒரு நாட்டிலே எங்கே அடிமையாக விற்கப்பட்டாரோ அதே நாட்டிலே அங்கே கைதியாக மாறிவிட்டார், குற்றவாளியாக மாறிவிட்டார், பெருங்குற்றத்தை நிறைவேற்றினவராக மாறிவிட்டார். இதற்கு மேல் எந்த இடத்திலும் வாய்ப்பில்லை. இந்த குற்றவாளிக்கு எவ்விதத்தில் துரைத்தனம் செய்யக்கூடிய அதிகாரத்திற்கு போக முடியும். சூழ்நிலைகள் வேறு விதம். அங்கே தன்னோடு கூட இருந்த பானபாத்திரக்காரனிடத்தில் கேட்கிறேன், தயவு செய்து நீ வாழ்விருந்திருக்கும் போது எனக்காக நீ ராஜாவினிடத்தில் பேசு, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி அவன் அந்த பானபாத்திரக்காரனிடத்தில் கேட்கிறான். ஏனென்றால் யோசேப்புடைய மனநிலை, எனக்கு காண்பித்த தரிசனம் வேறு, நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் வேறு. இப்பொழுது நான் அந்த உயர்வுக்கு பாத்திரமானா என்று சொல்லி சொல்வதற்கு கூட தகுதி இல்லையே. ஏனென்றால் நான் பொய்யான குற்றச்சாட்டிலே, சிறைச்சாலையிலே, அங்கே ராஜகோபத்திற்கு உட்பட்டவனாக, அங்கே பொத்திபாருடைய வீட்டிலே தவறு செய்தவனாக, மிகப்பெரிய துரோகம் செய்தவனாக இப்பொழுது நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட உயர்வுகள் எனக்கு வரப்போகிறது? இனி அப்படி ஒரு நிலை வருமா? அந்த தரிசனம் என் வாழ்க்கையில நிறைவேறுமா? அவனுக்குள் ஒரே சந்தேகம். அப்பொழுது பாருங்கள், அவன் பானபாத்திரக்காரனிடத்தில் ஆகவே தான் சொல்லுகிறான், ஐயா, நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை, தயவு செய்து எனக்காக நீங்கள் ராஜாவினிடத்தில் பேசுங்கள், நீ வாழ்வு அறிந்திருக்கும் போது எனக்காக பேசு என்று சொன்னார். ஆனால் பாருங்கள், கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் சொன்னபடி அந்த சிறைச்சாலையில் இருந்து யோசேப்பை
ராஜா தீவிரமாய் அழைப்பித்து கொண்டு வர சொன்னார். சொன்னதோடு மாத்திரமல்ல, கொடுத்த சொப்பனத்தின் விளக்கத்தையும் யோசேப்பை கொண்டு கொடுத்தார். யோசேப்பை எகிப்து தேசத்தில் எல்லாம் தலைவராய் உயர்த்தினார். ராஜா சொன்னார், நீ என்னிலும் இந்த சிங்காசனத்துல மாத்திரம்தான் நான் உனக்கு ராஜா, மற்ற எல்லாவற்றிலும் என்னை விட நீ மேலான இடத்தில் இருக்கிறாய் என்று சொல்லி அந்த ராஜா யோசேப்பை அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்து, உன்னுடைய வார்த்தை இல்லாமல் ஒரு கையையும் காலையும் அசைக்க கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு உயர்த்தி வைத்தார். கண்ட சொப்பனத்தின்படி சகோதரர்களும் வந்து பணிந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. சோர்ந்து போயிருக்கிறாயோ? பொய்யான குற்றச்சாட்டு நிமித்தம் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று நினைக்கிறாயோ? உன்னை சிறைக்கு தள்ளிவிட்டார்கள் என்று நினைக்கிறாயோ? கடந்த மாதங்களில் நீ கண்ணீரோடு கடந்து வந்திருக்கிறாயோ? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த மாதத்திலும் கூட, கடந்த அற்புதமாக நம்மோடு கூட இணைந்து பணியாற்றக்கூடிய, நம்மை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரர், கர்த்தருக்கு மகிமை உண்டாக, தான் பணி செய்த இடத்துல நன்றாய் பணி செய்யக்கூடியவர், அவரை ஒரு பயங்கரமான டார்ச்சர் கொடுத்து அவரை வழியை அனுப்பிட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அதே கம்பெனியில ஆண்டவர் மேன்மையான எம்ஜியில இருந்து அவங்க சைட்ல இருந்து அந்த அளவு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் உன்னை கூப்பிடுவார்கள் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது எப்படி ஆகும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கம்பெனியில அதே இதுல இன்னொரு கம்பெனியில உங்களுக்கு அதை விட கம்மியான சேலரிக்கு கூப்பிட்டாங்க. சரி, வேலைக்கு போகணுமே, பண தேவையை போய் சேரட்டுமான்னார். இல்லை, கர்த்தருடைய வாக்குக்கு கீழ்ப்படிங்க. இது எப்படி நடக்கும், அதை விட எப்படி என்ன மேலாம் நடந்து கொண்டு போக முடியும்னு கேட்டார். இப்போ இந்த மாதம் லாஸ்ட் மந்த்ல ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆச்சரியம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். அதே போல அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்டி பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த கம்பெனி ஓனர் அழைச்சாங்க. இங்கே இவர் நல்லா வேலை செய்யணும் அழைத்து முதல்ல கூப்பிடும்போது சாதாரண ஒரு வேலைக்காக கம்மி, அவர் ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை விட கம்மியாக கூப்பிட்டாங்க. ஆனால் இப்பொழுதோ மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அந்த கம்பெனியில் உயர்ந்த இடத்துல அவங்களே கூப்பிட்டு இவரை போல யாரும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி கொண்டு போய் உட்கார வைத்தார். அவர் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் விதினை வாய்க்கு இந்த ஒரு 3-4 நாட்களுக்குள்ள அங்கே ஒரு பெரிய மாற்றம். கர்த்தர் நல்லவர். தேவனால கூடாது ஒன்றுமில்லை. இன்றைக்கும் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு பண்றார், அவரால் செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்ததை நிச்சயமாக செய்வார். உங்களை கொண்டு செய்ய நினைத்த நிச்சயமாக செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். அறிக்கையிடுங்கள், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லுங்கள். நிச்சயமாக அது தடைபடாது. அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நிறைவேற்றி அவருடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.